கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்தத்தை கவனியுங்கள். சங்கீதம் 27 என்னோடு கூட திருப்புங்கள். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் இந்த நாளில் இந்த செய்திக்கு கொடுக்கிறதான ஒரு தலைப்பு, நம்முடைய தேவன் பாதுகாக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சென்ற 7 மாதங்களும் பாதுகாத்த தேவன் இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கூடார மறைவில் உன்னை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து உன்னை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, கண்மலையின் மேலே நான் உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரம். இங்கே இந்த சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதம் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 27ஆம் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தலைப்பில் பார்க்கும் பொழுது, அது தாவீதின் சங்கீதம். இந்த இடத்துல இந்த தாவீது சொல்லுகிறார், என்னை தீங்கு நாள் எனக்கு வந்தது, எனக்கு நெருக்கங்கள் வந்தது, எனக்கு கஷ்டங்கள் வந்தது, எனக்கு உபத்திரவங்கள் வந்தது, எனக்கு பாடுகள் வந்தது. அவன் எத்தனையோ சூழ்நிலைகள், கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம், அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் சொல்லுகிற ஒரு சத்தியமான வார்த்தையை பாருங்கள். என்னை தமது மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேலே உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. நான் சொல்லுவேன் தாழ்மையாய், நீங்கள் கடந்த நாட்களில் சில விதமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கலாம். ஒரு விதமான போராட்டம், ஒரு விதமான சோதனை உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கலாம் கடந்த நாட்களில். ஆனால் நீங்கள் கவனிங்கள், இப்பொழுது கவனித்து பாருங்கள். அந்த சோதனை எத்தனையோ காலங்கள் கடந்த, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்திருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு புது பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்மை கண்மலையிலேயே ஒளித்து வைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை யோசித்து பாருங்க, அப்பாடா எத்தனை காலம் இந்த காரியத்துக்காக ஜெபித்தோம், எங்க கையில வந்து இது கூடி வருவதற்கு, இந்த பொருள் கிடைப்பதற்கு, இல்லது இந்த சொத்து கிடைப்பதற்கு, இந்த மணி கிடைப்பதற்கு, அல்லது இந்த பையன் கிடைப்பதற்கு, அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்தி அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைப்பதற்கு எத்தனை காலங்கள் அழுதிருக்கலாம். அது கையில கிடைத்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு சோதனை வந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் இன்னைக்கு நான் உங்களுக்கு தாவீதை குறித்து பேச விரும்பவில்லை. ஒரு 3 நபரை குறித்து தேவன் எப்படி அவர்களை ஒளித்து மறைத்து பாதுகாத்தார் என்பதை குறித்து சொல்லி 10 நிமிடங்கள்ல கூடி போனால் 15 நிமிடங்கள்ல நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு சோதனைகள் வந்தது, அல்லாவிட்டால் ஆபத்துகள் வந்தது. அந்த ஆபத்துகள், அந்த சோதனைகள் நேரங்களில் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடாதிருந்தார் என்று பாடினோம். நிச்சயமாகவே அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் இன்றைக்கு முதலாவது நோவாவுக்கு வந்த சோதனையை உங்களோடு சொல்லி நான் கடந்து செல்லும்படியா விரும்புகிறேன். வாசிங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை இடங்கள் என்னோடு கூட. 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 7:17.
பாருங்க, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளப்ப பண்ணிச்சு. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம், வெறும் வசனங்களை மட்டும்தான் வாசித்து நான் கடந்து போறேன். ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க, இங்கே நோவா என்ற மனிதனை குறித்து நமக்கு தெரியும். அவன் நீதிமான் என்று வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவாவுடைய காலத்துல ஒரு பயங்கரமான சோதனை வந்தது. அது தண்ணீரினால் வந்தது. ஷார்ட்டா முடிக்கிறேன். உண்மையுள்ள தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் தூரமாயில்ல, சமீபமாய் இருக்கிற கர்த்தர். நோவாவுடைய நாட்களில், நான் கதையெல்லாம் சொல்ல வரவில்லை, நோவாவுடைய நாட்களில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் ஜனத்தினால் அழிக்கப்படும் பொழுது இங்கே ஒரு நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நோவா ஒரு நீதிமானா இருந்தபடினால், உத்தமனா இருந்தபடினால் கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, அவனை கன்மலையின் மேல் உயர்த்தும்படியாய், அவனை பாதுகாக்கும்படியாய் தேவன் ஏற்கனவே ஒரு பேழையை திட்டமிட்டிருந்தார். இல்லையா சொல்லுமா? இந்த பேழை நோவாக்கு மட்டும்தான் உண்டு பண்ணினாரா கர்த்தர்? இல்ல, சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு பேழை. அவர்களுக்கும் இனிமேல் இந்த தேசத்துல ஜலத்தினால தேவன் தேசத்தை அழிக்க போகிறார். இன்னும் 40 நாள் இருக்கிறது. இந்த பேழைக்குள் பிரவேசித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டது? எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை அறிந்த ஜனமே, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவன் நோவாவை பாதுகாக்கும்படியாக, அந்த ஜலத்தில் இருந்து பாதுகாக்கும்படியாக ஒரு பேழையை ஆயத்தம் படுத்தினது போல நம்முடைய தேவன் இந்த எந்த விதத்திலேயாகிலும் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணிகள், இக்கட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் உன்னை பாதுகாக்கும்படியாக தேவன் ஏதோ ஒரு விதத்தை, ஒரு வாசலை உனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஷார்ட்டா போறேன். இரண்டாவது, தண்ணீல கண்டா அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க. இங்கே ஒரு தேவண்ட மனுஷன் இருக்கிறார். அவர் பெயர் மோசே. இந்த மோசே பிறந்த பொழுது அந்நாட்களில் அத்தேசத்துல, மோசே பிறந்த தேசத்துல பார்வோன் என்கிற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த ராஜாவாகிய பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இந்த தருணத்தில் இங்கே ஒரு தேவண்ட மனுஷனை காண்கிறோம். அவன் பெயர் மோசே. அவனை பாதுகாக்கும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வாசிங்கள், யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் வாசிமா. அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அது 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள்.
அதற்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். தண்ணியில குழந்தையை விட்டா என்ன செய்கிறோம்? செத்து போயிடும் இல்லையா? ஆனால் அவளுக்கு தேவன் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். ஆமென். இந்த குழந்தையை பாதுகாக்கும்படியாக, அங்கே அந்த நோவாவை பாதுகாக்கும்படியாக ஒரு பேழை ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இங்கே இந்த மோசேயை பாதுகாக்கும்படியாக ஒரு நாணற்பட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆகையால் நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்களா? உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. உனக்கு வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வருகிற ஆபத்துகள், கண்ணிகள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த தேவன் உனக்காக ஒரு நாணற்பட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே தீங்கு நாளில் நோவாவை பாதுகாக்க ஒரு பேழை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்கே தீங்கு நாளில் மோசேயை பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஒரு நாணற்பட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. மூன்றாவது ஒரு தேவண்ட மனுஷனுக்கு வந்ததான சோதனை, ஆபத்தை சொல்கிறேன். அவன் பெயர் யோனா. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17. இங்கே நல்ல கவனிங்கள். இந்த யோனா ஒரு தேவண்ட தீர்க்கதரிசி, ஒரு தேவண்ட மனுஷன். நமக்கு நன்றாக தெரியும், இவன் நினிவேக்கு போகும்படியாய் தேவனால் எச்சரிக்கப்பட்டான். ஆனால் நாம் இப்போது முழுமையில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவன் எங்க போகிறான்? தர்சீசுக்கு போகிறான். அவன் போகிறபடினால் அவனுடைய பிரயாணம் தடைபடுகிறது. ஆனால் கர்த்தருடைய மனுஷனாக அவன் இருக்கிறான். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறான். தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறான். தேவன் அவன் தாயின் கருவில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை தீர்க்கதரிசியாகவே அழைத்திருக்கிறார். நேரங்கள் வந்தது, அவன் சூழ்நிலை எப்படியோ அவன் வேறு கூலி கொடுத்து வேறு கப்பல் ஏறி போய் கொண்டிருக்கிறான். அவன் பிரயாணத்தை தேவன் தடை செய்தார். 1:15 வாசிங்க. இந்த யோனா போனதான கப்பலானது பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளானது. அப்பொழுது இந்த யோனா அந்த ஜனங்களை பார்த்து, கப்பற்காரரை பார்த்து சொல்லுகிறார், என்னை தூக்கி கடலிலே போடணும். எளிமையா சுருக்கமா சொல்லி பாயிண்ட் மட்டும் சொல்ற, பாதுகாக்கிற தேவன் எப்படி நம்மை பாதுகாப்பார் என்பதற்கு 3 எவிடன்ஸ், சாட்சிகளை மட்டும் வைத்து முடிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவனை தூக்கி அவர்களும் இவனுடைய கூற்றின்படியே, அந்த வார்த்தையின்படியே அவர்கள் தூக்கி அவனை கடலில் போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு என்ன செய்தது? அமர்ந்தது. ஆனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மனிதனை அந்த சமுத்திரத்திலே, அந்த தண்ணியிலே பாதுகாக்கும்படியாக தேவன் அங்கே ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவன் இந்த மாதத்தில் சொல்கிறார், என் பிள்ளையே, உனக்கு எத்தனை தீங்குகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், நீ கடந்து போகிற பாதைகள், நீ நடந்து போகிற பாதைகள், நீ செய்கிற வேலைகள், எந்திலையும் ஒரு பிரச்சனையோ ஒரு ஆபத்துகளோ வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் தீங்கு நாளில்
நாளிலே நான் கூடார மறைவில் மறைத்து ஒளித்து உன்னை கண்மலையின் மேலே உயர்த்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் இந்த 8வது மாதத்திலும் உங்களுக்கு எனக்கும் அவர் நல்லவராகவே நின்று கொண்டிருக்கிறார். ஆகையால் நீ துவண்டு போக வேண்டாம், நீ கலங்கி போக வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நான் உன் தேவன் சொல்லுகிறார் கர்த்தர். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் தம்முடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே அந்த யோனாவை விழுங்கும்படி தேவன் ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். யோனாவுக்கு தீங்கு வந்த பொழுது யோனாவை விழுங்க ஒரு மீன் ஆயத்தமாக இருந்தது. தேவஜனமே, இந்த 3 பேருக்கும் தண்ணீர் நிமித்தம் தான் பிரச்சனையே வந்தது. ஆனால் நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் வெறும் தண்ணீர்ல மட்டும் வருகிறதான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் கர்த்தர் ரெமெடி, விடுதலை கொடுப்பார் என்று இல்லை. அக்கினியில நீ நடந்து போனாலும் உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு சோதம் குமாரா பட்டணமும் அக்கினியினால் தீயினால் எரிய போகிறது. தேவன் லோத்தை தம்முடைய கரத்தை பிடித்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அந்த அக்கினியிலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் இன்றைக்கும் தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய தீ எரிந்து கொண்டிருக்கிறது. 7 மடங்கு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டப்பட்டவர்களாய் அங்கே உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் அக்கினி ஒன்று உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்துவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. தீங்கு நாளில் தம்முடைய கூடாரம் அது தண்ணீரிலையும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நோவாவை பாதுகாக்க ஒரு பேழையை உண்டு பண்ணினார். மோசையை பாதுகாக்க ஒரு நாணல் பட்டியை உண்டு பண்ண வைத்த சூழ்நிலைகள் நிமித்தம் யோனாவை பாதுகாக்கும்படியாக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அக்கினியில் நீ தப்பி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி முழு சோதம் குமாரா பட்டணம் அக்கினியினால் கந்தகத்தினால் எழுந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அக்கினியிலிருந்து தப்பிக்கும்படியாக லோத்தை விடுவிக்கும்படியாக தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். அதற்கு முன்பதாகவே தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளையே, ஒரு நாள் உன்னை தேவன் சிக்க வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. எந்த விதத்திலேயாவது உன்னை விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 2 மனிதர்கள் ஷார்ட்டா, அவங்கள வசனத்தை இப்ப நான் சொல்ல நேரம் இல்லை. 2 மனிதர்கள் சிங்கத்தினால சேதப்படுத்தப்பட சூழ்நிலைகள் வந்தது. அப்பொழுது அந்த சிங்கத்தில் இருந்தும் கூட எதிராளியாகிய சத்துருவாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வந்த பொழுது சிம்சோனுக்கு முன்பாக ஒரு சிங்கம் வந்தது. ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல அவன் கிழித்தெறியத்தக்க ஒரு கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு தானியேலை விழுங்கும்படிக்கு சிங்கங்கள் அங்கே ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் தானியேலை விழுங்காதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆகையினால தீங்கு நாளில் நாம் சிக்கிக் கொள்வோமோ இல்லை, கர்த்தரை தேடுகிறவர்களோ, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தேவன் அவரை தேடும் பொழுது நமக்கு சகாய். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணபடிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் மறைத்து ஒளித்து நம்மை பாதுகாக்க ஒரு தேவன். இந்த மாதத்துல நம்முடைய தேவன் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா நாம் யாரை போல இருக்க வேண்டும்? அந்த நோவாவை போல ஒரு நீதிமான் இருக்க வேண்டும். அந்த மோசே அவன்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட மனுஷன் என்பதை அறிந்து அந்த நாணற்பட்டியிலே தேவனே அவனை பாதுகாத்தார். இவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அறிந்து சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அவனை வழிவிலக செய்திருந்தாலும் அவன் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்திலும் கூட உன்னை தப்புவிக்கிற ஒரு பெரிய சூழ்நிலைகளை பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று தயவு செய்து கலங்காதிருங்கள். அதை குறித்து யோசிக்காதிருங்கள். நீங்கள் எப்போதும் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டே இருங்கள். தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா கோணலை செவையாக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாமா?